என்னாச்சு? எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க? ஆக்சுவலி அந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்கள் தான் உங்களை தேடி வர வச்சிருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. உங்கள் ஹஸ்பண்ட் இவனை பற்றி நிறைய இன்க்ரிமினேட்டிங் இமெயில்ஸ் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க. அதை பற்றி விசாரிக்க தான் நான் வந்திருக்கேன். நான் அனுப்புனேனா? ஹலோ ஆஃபீஸர், எந்த ஒரு ஆதாரம் இல்லாம என்னை ப்ளேம் பண்ணாதீங்க. எக்ஸாக்ட்லி, ஐம் அ போலீஸ் ஆஃபீஸர். எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் நான் உங்களை பார்க்க வர மாட்டேன். நீங்கள் எத்தனை புது புது இமெயில் அக்கௌண்ட்ஸ் திறந்தாலும் அது எல்லாமே ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து தான் வரும். இதை பற்றி உங்களுக்கு தெரியாதா இல்லை மறந்துட்டீங்களா? அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணல. நீங்கள் உண்மையை ஒத்துக்கலைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. யோசிச்சுக்கங்க. சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் தான் இமெயில்ஸ்லாம் அனுப்பினேன். ஆனா அவர் மேல இருக்கிற கோவத்துல தான் அனுப்புனது. யுவன் சிங்கப்பூரில் ஒரு பிரபலமான செலிபிரிட்டி. அவருக்கும் அவரோட ஃப்ரெண்ட் இறந்ததுக்கும் தொடர்பு இருக்குன்னு அவரோட ஒய்ஃப் நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இது கோவத்தில் பண்ணீங்கன்னு சொன்னால் நம்ப முடியல. அவருக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் பழக்கம் இருக்குன்னு சந்தேகப்பட்டேன். அதான் அவரை அவமானப்படுத்தணும்னு இதெல்லாம் செஞ்சேன். இதை பற்றி அவர்கிட்ட கேட்டிங்களா? கேட்டேன், ஆனா அவர் ஒத்துக்கல. அந்த கடுப்புல தான். சரி, உங்களுக்கு சுகன் தெரியுமா? ஆமா, நாங்க எல்லாம் ஒரே யூனிட்ல தான் படிச்சோம். அவ்வளோ நெருக்கம் இல்லை, ஆனா எனக்கு அவரோட பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ரிப்க்கு போனீங்களா? இல்லை, நான் வரேன்னு தான் சொன்னேன். ஆனா யுவன் தான் வரவேணா சொல்லிட்டாரு. நீங்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்காரு. அதுக்கு நீங்கள் எதுவும் சொல்லலை? நான் அந்த குரூப்போட அவ்வளோ க்ளோஸ் இல்லை. யுவன் என்னை வரவேணா சொன்னதும் நான் அதை பெருசுப்படுத்திக்கல. அவர் ட்ரிப் முடிஞ்சு சிங்கப்பூருக்கு வந்ததும் எப்படி இருந்தார்? அவருக்கு என்ன, நார்மலாக தான் இருந்தார். ஆனால் ஒரு ரேடியோ இன்டர்வியூவில் ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு சொன்னார். ஸோ அவரும் சுகனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அவருக்கு பாட்டு மட்டும் வராது, நல்லா நடிப்பும் வரும். அப்போது சுகனோட இறப்பு ஒரு நேச்சுரல் டெத் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆஃபீஸர், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் மிச்சோல உண்மையை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். யூஸ் யோர் போலீஸ் டெக்னிக்ஸ். கண்டிப்பாக உண்மை வெளியே வரும். ஒருவேளை உண்மை வெளியே வந்து உங்கள் ஹஸ்பண்ட் யுவனை அரெஸ்ட் பண்ணணும்னா? தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் நான். அதுவும் சுகன் நல்லவன், அநியாயமா இறந்துட்டான். He deserves justice. சஞ்சனா கண்டிப்பா போய் சொல்றா. அது எப்படி யாரோ திடீர்னு அவளை கடத்தி வச்சிருக்க முடியும்? நம்ம எல்லாரும் முட்டாள் நினைச்சிட்டாளா? அதே கதையை தான் அவ போலீஸ்கிட்டயும் சொன்னா. அந்த ஆஃபீஸரும் அதை கேட்டுட்டு கிளம்பி போயிட்டாரு. நவீனா, சிங்கப்பூர்ல எல்லா இடத்துலயும் சிசிடிவி இருக்கு. அவ சொன்னதை அவங்க கொரோபரி பண்ணி பார்த்தா அவ கதை கட்டுறான்னு தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நாள்ல உண்மையெல்லாம் வெளியே வந்துடும். இல்லைன்னா இப்படி பண்ணலாம். என்ன? நீ அவளை பிரெயின் வாஷ் பண்ணி உங்ககிட்ட உண்மையை சொல்லு. ஐ மீன், யூ ரியலி மஸ்ட் கன்வின்ஸ் ஹர் டு ட்ரஸ்ட் யூ. இரு, மெக்சிகோல இருந்து ஒரு கால். சீக்கிரம் எடு. ஹலோ, எஸ், what? No, 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 அபினா. ஹலோ, okay, I'll get back to you. I'll talk to his doctor and let you know soon. Thank you. Navina, I'm really sorry. I'm really sorry to hear this. எப்படியாவது அப்பா போய் பார்க்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவரு Navina, அவர் தற்கொலை பண்ணிட்டாராங்க.
Raghav, he died alone, Raghav. He died alone. ஐயோ அப்படின்னு அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அவர் தற்கொலை பண்ண காரணமே சஞ்சனாவால தான். She is really heartless, Lavina. குடும்பம்னு சொல்ல எனக்கு அவர் மட்டும் தான் இருந்தாரு Raghav. Lavina. இதுக்கு காரணம் அந்த சஞ்சனா தான். அவளை நான் இப்பவே she must stay. Lavina, wait, please. என்ன விடுயா please. அவளை பார்த்து இப்ப உனக்கு சந்தோஷமா அவன் மோத பார்த்து நான் சொல்லணும். கொலைகாரி நாசக்காரி அவளை என் அப்பா நான் அவர் போயிட்டாரு. இது ஏன் உனக்கு புரியல? Lavina. இதெல்லாம் நீ செஞ்சுட்டா எல்லாம் சரியாயிடுமா? இல்ல பாரு அவளை பார்த்து இப்ப சந்தோஷமான்னு கேட்டா அவ என்ன பிரச்சனை சொல்லிட்டு போறா? Just one word, you know. Sorry. உங்க அப்பா திரும்ப வந்துருவாரா? She is a heartless person. உங்க அப்பாவை மாட்டி விட்டான்னு தெரிஞ்சப்ப அவ கொஞ்சமாவது ரிமோர்ஸ் காட்டினாளா? கொஞ்சம் இல்ல. உனக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணப்ப அவளோட அப்பா அம்மா உன்னை பத்தியும் உங்க அப்பா பத்தியும் தப்பா பேசினாங்க. அவ யாருக்கு சப்போர்ட் பண்ணா? அவங்களுக்கு. இதே தெரிய வேணாம் அவ எப்படிப்பட்டவனு. அத நான் சொல்றேன். But first you need to get a grip of yourself, Lavina. Please. என்ன பார்க்காம நான் அப்பா போயிட்டாரு. என்ன பார்க்காம போயிட்டாரு. அழுதுடு Lavina. ஆசை தீர அழுதுடு. ஏன்னா இதுக்கப்புறம் நீ அழக்கூடாது. ஓகே? அரே சஞ்சனாவை நம்ம பழி வாங்குறோம். We'll do her good. இவரை உங்களுக்கு தெரியுமா? இவர் பேர் தெரியாது, ஆனால் இவர் அடிக்கடி ரகு கூட பார்த்துருக்கேன். பில்டிங் வாசலில் 2 பேரும் நிறைய வாட்டி சந்திச்சு பேசியிருக்காங்க. ரகு இறந்த அன்னைக்கு இவரை ஆஃபீஸ் பில்டிங்கில் பார்த்தீங்களா? இல்லை சார். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் பார்க்கல, ஆனால் ரவுண்ட்ஸ் போயிருந்தப்ப அவர் உள்ளே வந்திருக்கலாம். ஏன்னா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைல நான் ஒரு ஆள் தான் வேலை பார்த்தேன். அதனால் ரவுண்ட்ஸ் போகிறப்ப கார்ட் ஹவுஸில் யாரும் இருக்க மாட்டாங்க. நல்ல செக்யூரிட்டி. ஆமாம் சார், சுரா கிங்கோட அடியாளு. அவனை வச்சு தான் கிங் எல்லா வேலையும் செய்வான். அப்போ உங்கள் சுறாவுக்கு சுயபுத்தி இல்லையோ? வாழ்க்கையிலலாம் செட் ஆகிட்டா எது சார் இப்படி மாட்டிக்கணும்? இதெல்லாம் கிங் பண்ணுற வேலை. சுறா மாதிரி ஆளுங்களை வலை பிடிச்சி தேடி மண்டே கழுவிடுவான். அதுக்கப்புறம் அவங்க யாரும் வச்சு கேட்க மாட்டாங்க. எனக்கு அவர் தெரியாது, அவர் கொலைக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, அப்படி இப்படின்னெல்லாம் என்கிட்ட கதை சொல்லாமல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. கம் ஆன், ஸ்பீக். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் தான் ரகுவை கொன்னேன். ஆனால்
கொலை செய்ய சொன்னது வேற ஆள். நான் காசுக்காக தான் செஞ்சேன். பணத்துக்காக என்ன நடந்துச்சு அதை சொல்லு. ரகு அன்னைக்கு ஆஃபீஸ் போகிறான்னு தகவல் கிடச்சிது. நான் பின்னாடியே போய் அவர் கதையை முடிச்சிட்டேன். அவர் பேக்கெட்டில் இருந்து சாவி எடுத்து அவர் ஆஃபீஸ்லேயே அவர் பாடியை போட்டு கிளம்பிட்டேன். பணத்துக்காகன்னு சொன்ன, அப்போ பணம் கொடுத்து இது ஒன்று செய்ய சொன்னது யாரு? கிங். எதுக்கு ரகுவை கொலை பண்ண சொன்ன? சார், பார்த்து பார்த்து பேசுங்க. உங்கள்ட்ட எவிடன்ஸ் இருக்கா? இல்லைன்னா அப்படி கண்ட மாதிரி பேசக்கூடாது. எனக்கும் அவன் செத்ததுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. ஏன் ரெக்கார்ட் இருந்தா எல்லாத்தையும் தலையில் கட்டிடுவீங்களா? ஜோக்கா? இந்த திருட்டு போய் தேவா இருக்கானே, அவனை பிடிச்சி விசாரிங்க சார். 2 பேரும் ஒரே கம்பெனி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. 2 பேருக்கு மாட்டிக்கிச்சு. அடிச்சு சொல்றேன், இந்த தேவா தான் அந்த கொலையை பண்ணான். சார், ஐ எம் a decent and respectable man. என் வாழ்க்கையை நேர்மையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எவனோ ஒருத்தன் என்னை பத்தி தப்பா சொன்னாங்கிறதுக்காக என்னை கூப்பிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. சார், உங்களுக்கு தகவல் சொன்னதே நான் தான் சார். நான் எப்போ வந்தேன், அங்கே என்ன நடந்துச்சு எல்லாமே உங்க போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. கிங்குக்கும் உங்களுக்கும் என்ன கனெக்ஷன்? அவரை எப்படி உங்களுக்கு தெரியும்? 4 வருஷத்துக்கு முன்னாடி என் கம்பெனியில் கொஞ்சம் பண பிரச்சனை வந்துச்சு. அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் அவனை பார்த்தேன். ஆரம்பத்தில் அவன் வெறும் லோன் ஷாக் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக தான் தெரிஞ்சிச்சு அவன் நிறையா இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறான்னு. இல்லீகல் பிஸ்னஸ்னா? நான் சொல்லுவேன், ஆனால் என் பேர் வெளியே வராமல் பார்த்துக்குவீங்களா? சொல்லுங்க. அண்டர் கிரவுண்ட் ப்ராத்தல் நடத்தலாம் சார். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியே நடமாடவே கூடாது. நான் கொடுக்குற அட்ரஸ்க்கு மட்டும் நீங்கள் போனீங்கன்னா எல்லாரையும் கையும் களவுமா பிடிச்சிடலாம். கேங்ஸ்டர்னா 2 கொம்பு முளைச்சுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் அந்த கிங்கு. இப்போ யாரு உள்ள இருக்கிறா, யாரு வெளியே இருக்கிறா? சும்மா சொல்லக்கூடாது பாஸ். அந்த கிங்கையே மிஞ்சிட்டீங்க நீங்க. ஆனா ஒரு வேலை அவன் லாயர் யாராவது எடுத்து ஃபைட் பண்ணானா? அதுக்கு காசு வேணும். அவனே ஒரு பிச்சைக்காரன், நம்ம பாஸை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவன் லாயர் எடுக்கலாம் நடக்காத கதலா. அது சரி, நீ எப்படி சுறாவை பிடிச்ச? அவனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே. எப்படி அவனை சம்மதிக்க வச்ச? அவனே ஒரு உள்ள வெளிய கேஸ் பாஸ். அந்த ஊதாரியை நம்பி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிருச்சு. இப்போ 2 பிள்ளைங்க, கையில் காசு இல்லை, குடும்ப கஷ்டம். இந்த வேலைக்கு நீங்கள் கொடுக்குற பணத்தை பற்றி சொன்னேன், யோசிக்காம ஒத்துக்கிட்டான். பணம் 10 செய்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவன் கேஸில் 11 செஞ்சிருக்கலாம். பாஸ், உங்கள் அடுத்த பிளான் தான் என்ன? சந்தோஷம் இப்போ ரொம்ப நிம்மதியாக இருப்பான். ஆனால் அதை இப்படியே விடக்கூடாது. ஆமாம், எனக்கு வேண்டியது அந்த கம்பெனி. அதை அவன்கிட்ட இருந்து பறிக்காம நான் விடவே மாட்டேன். பாஸ், கேஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. கிங்கும் சொராவும் உள்ளுக்கு இருக்காங்க. சந்தோஷுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா எல்லா அட்டென்ஷனும் நம்ம பக்கத்து தான் திரும்பும். அதுக்கு சும்மா விட சொல்றியா? நான் ஒன்றும் செய்ய வேணான்னு சொல்லல, முதுவாக செய்வோம். நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும்ல. தானும் சொல்ற ரைட்டு. இந்த வாட்டி சந்தோஷ் எப்படியோ தப்பிச்சிட்டான், ஆனால் அடுத்த வாட்டி நாம் நினைச்சது செஞ்சே ஆகணும். பாஸ், சந்தோஷோட மனைவி பிரவீனா இப்ப கடன் பிரச்சனைல இருக்கால. அது சந்தோஷ்க்கு தெரியாது. அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டா? என்ன சொல்ல வர்ற? பாஸ், அவங்கள கொன்னுட்டு தற்கொலை மாரி காமிச்சிக்கலாம். கடன் பிரச்சனை, டென்ஷன், தற்கொலை பண்ணிட்டாங்க.
ஆனால் கொன்னது நம்ம. அப்படியும் பண்ணலாம். ஐடியா நல்லா இருக்கு, ஆனா மறுபடியும் கொலையான்னு யோசிக்கிறேன். பாஸ், அவங்க செத்தா தான் கம்பெனி நம்ம கைக்கு வரும். அப்பதான் நம்ம நினைக்கிறது நடக்கும். இந்த காரியம் மட்டும் நல்லபடியாக நடந்துச்சு, பொட்டி படிக்க பேக் பண்ணிட்டு மலேசியா இந்தோனேஷியாவில் செட்டில் ஆகிடலாம். அப்போ தான் யாராலையும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அது அவ்வளோ சுலபம் இல்லை சொன்னா. அந்த அஸ்வின் பையன் இருக்கானே, அவன் என்ன ஆந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனை பற்றி நினைக்காம இருக்கவே முடியாது. அவனை நான் பார்த்துக்கிறேன், நீங்க உங்க வேலையில மட்டும் குறியா இருங்க. மேம், என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? நேற்று டின்னர்லேயும் நீங்கள் எப்போது மாதிரி இல்லை. இப்போ என்னடான்னா நடுராத்திரியில் தூங்காமல் இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க மேம், சந்தோஷ் சாருக்கு நான் உதவி செஞ்ச மாதிரி உங்களுக்கும் என்னால் உதவி செய்ய முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை நம்பணும். முழுசாக நம்பி உங்கள் பிரச்சனையை சொல்லணும். ப்ளீஸ், தயவு செஞ்சு உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள். மேம், அழாதீங்க, நான் இருக்கேன்ல. ஐம் லைக் யோ. நான் உங்களுக்கு அஸ்வின், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதை இப்ப அவர்கிட்ட எப்படி சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னாச்சு மேம்? அவர் என் பேர்ல ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு வச்சிருந்தாரு. அந்த பணத்தை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி டபுள் ஆக்கலான்னு நினைச்சேன். அந்த நேரம் பார்த்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹலோ ஹலோ, பிரவீனாவா? ஆமாம், நீங்கள் யார்? என் பேர் மலர், மணி மேக்கர் மாஸ்டர் கிளாஸ். இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலாக அதை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கேன். வாட் அ கோஇன்சிடென்ஸ். ஓகே பிரவீனா, உங்களுக்கு ஒரு சுலபமான கேள்வி. சீக்கிரமா ரிஸ்க் இல்லாம பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கா? எல்லாருக்கும் தான் ஆசை இருக்கும், பட் அது ப்ராக்டிக்கல் இல்லை. இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. இந்த மாஸ்டர் கிளாஸ்ல நாங்க கற்றுக் கொடுக்குற விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டு அதை பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க சீக்கிரமா பணக்காரியா ஆயிடுவீங்க. இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, பட் ஐம் நாட் ஷூர் அபவுட் திஸ். எங்களை பத்தி நீங்க சரியா தெரியாம இப்படி பேசுறது சரியில்லை. சரி, உங்களுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாஸ்டர் கிளாஸ்ல கலந்துக்க ஆர்வம் உள்ளவங்க $500 கட்டி தான் கலந்துக்க முடியும். ஆனா உங்களுக்கு அந்த பணத்தை நான் வேவ் பண்றேன். உங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன். கிளாஸுக்கு வாங்க, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, let me think about this. வந்துட்டீங்களா? ஏன் இவ்வளோ லேட்டு? ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். சாப்பிட்டீங்களா? சிக்கல. சரி, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த ரகுவோட கேஸ் என்ன போகுதுன்னு எனக்கு தெரியல. அதான் ஆடிட்டரை பார்க்க போயிருந்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓம் பேர்லேயும் அஸ்வின் பேர்லேயும்
ஒரு ப்ராப்பர்ட்டி வில் தயார் பண்ண சொல்கிறாரு. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம சேமித்து வச்ச மொத்த பணத்தை வச்சு இந்த வீட்டோட கடனை மொத்தம் அடைச்சிடலாம். சரியா? இந்த வீடு மட்டும் நமக்கு சொந்தமாயிடுச்சுன்னா நமக்கு தான் நல்லது. அப்புறம் தேவா இந்த வீடை சொந்தம் கொண்டாடவே முடியாது. என்னங்க எதுக்கு அவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்க? சேஃப்டிமா. இந்த தேவா ரொம்ப கெட்டவன், என்ன செய்வான்னு எனக்கு தெரியல. நாளைக்கு போய் உன் பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. இப்போ இருக்கிற காசு எடுத்து வீட்டுக்கு போட்டுட்டா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு அவசரம்னா எங்கே போகிறது? அது மட்டும் இல்லை, அந்த காசை எடுத்து ஏதாச்சும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அது 2 மடங்கா 3 மடங்கா கிடைச்சா நம்மளுக்கு தானே நல்லது. என்ன புதுசா ஷேர் மார்க்கெட் அதை நீ என்னமோ பேசுற? இல்லை, என் கலீக் சேண்ட்ரா இருக்கால, அவன் இப்படி தான் நிறைய இடத்துல காசு பார்க் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறா ஒரு வேலை செய்யாம. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஐ ஹவ் ட்ரைட் இட், ஐ ஹவ் டெஸ்டட் இட். எல்லாம் ஆரம்பிக்கவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் போக போக பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். இங்கே பாரு, நான் ஏற்கனவே பட்டுட்டேன், மறுபடியும் அந்த தப்பை நான் செய்யவே மாட்டேன். நாளைக்கு போய் உன் பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். நாளைக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்? அஸ்வினுக்கு ஸ்போர்ட்ஸ் டே, நான் வாலண்டியர் பண்றேன். அதுக்கப்புறம் போ. இல்ல, அது ஹோல் டே ஈவென்ட். சரி, நான் எதுக்கும் லாயரை பார்த்து அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கிறேன். சரிங்க. ரொம்ப யோசிக்காம போய் தூங்கு. சரி. சீக்கிரமா காசு பண்ணி அவருக்கு உதவி செய்யலாங்கிற எண்ணத்துல தான் நான் ஒழுங்கா விசாரிக்காம அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, நான் கொடுத்ததெல்லாம் அந்த கிங்கோட ஆளுக்கிட்ட. கிங்? எல்லாமே யுவன் நல்லவர், தீபன் கெட்டவர், அப்படிதான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் என் ஸ்டாஃப்ல சில பேர் யுவனே இதை பண்ணியிருக்கலாமோன்னு ஜோக் பண்ற அளவுக்கு கமெண்ட்ஸ் இருந்துச்சு. யூ திங்க் இட்ஸ் a joke? இதுல அவங்க தப்பு எதுவும் இல்லை. அவங்களால அஸ்வின், கொல்ல வெறியில் இருக்கிறேன். நாம எவ்வளோ தேடினாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. அவனால மட்டும்தான் திரும்ப வர முடியும். வேற வழி இல்லையா? அன்லெஸ்